அமெரிக்க ஏற்றுமதிகளுக்கு பிற நாடுகள் கூடுதல் வரி விதிப்பதாக கூறிய அதிபர் டிரம்ப் வர்த்தக ஏற்றத்தாழ்வுகளை சமன் செய்வதாக பரஸ்பர வரி விதிப்பை அறிவித்தார். அதன்படி இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 27% வரி விதிக்கப்படும் என தெரிவித்தார். டிரம்பின் அறிவிப்பால் இந்திய வேளாண் மற்றும் உணவு பதப்படுத்துதல் துறைக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பாஸ்மதி அரிசி, மாட்டிறைச்சி, கோதுமை, பதப்படுத்தப்பட்ட கடல் உணவு, குறிப்பாக இறால் மீது 27% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்திய உணவுப் பொருட்களின் விலை அமெரிக்காவில் அதிகரித்து விற்பனை சரிய வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் வியட்நாம், தாய்லாந்து, தென் அமெரிக்க நாடுகளின் ஏற்றுமதியாளர்களுக்கு சந்தை திறக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. மோட்டார் வாகன துறைக்கு பெரிய பாதிப்பு இல்லை என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு பயணிகள் வாகன ஏற்றுமதி ஒட்டுமொத்த வாகன ஏற்றுமதியில் 1%த்திற்கும் குறைவாக உள்ளது. எனினும் டாடா மோட்டார்ஸின் சொகுசு கார் துணை நிறுவனமான ஜாகுவார் லேண்ட் ரோவரையும் வாகன உதிரிபாக உற்பத்தியாளர்களையும் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இறக்குமதி வரியால் இந்திய ஜவுளி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு பெரும் பாதிப்பு ஏற்படாது என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மருந்து பொருட்களுக்கு பரஸ்பர வரி விதிப்பிலிருந்து அதிபர் டிரம்ப் விலக்கு அளித்துள்ளார். கனிமங்கள், தாதுக்கள், நிலக்கரி, எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது. உரம், பிளாஸ்டிக், புத்தகம், உலோகம், செமிகண்டக்டர் மீதும் வரி விதிப்பு இல்லை. Important days in the history of our country. God bless you and God bless America. Thank you everybody. Thank you very much.